ஐபிஎல் 2026 பற்றி வந்திருக்கிற முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்சிபி டீமை பற்றி. ஆர்சிபி லாஸ்ட் 2 இயர்ஸாக சேல் ஆக போதுங்கிற நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆதித்யா பிர்லா குரூப் ஒரு சில கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஆர்சிபி டீமை 16,705 கோடிக்கு ஆர்சிபி போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 டீமே சேர்த்து வாங்கியிருக்காங்க. அதில் இன்னொன்று ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆதித்யா பிர்லா குரூப்போட சேர்மனான ஆர்யாமன் பிர்லா ஆல்ரெடி 2018 ஐபிஎல்ல ராஜஸ்தான் டீமுக்கு பிளேயராக இருந்திருக்காரு. ஏன் அப்டேட் ஆர்ஆர் டீமை பற்றி. ஆர்ஆர் டீமும் லாஸ்ட் 2 இயர்ஸாக சேல் பற்றி நியூஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. அவங்களும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சேலு. ஆர்ஆர் டீமை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா யூஎஸ் பெஸ்ட் ஆண்டர்பிரனரான கல் சோமானி ஆர்ஆர் டீமை 15,300 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ஆர்ஆர் டீமோட நியூ ஓனர் யாருன்னு பார்த்தா கல் சோமானியா. பட் அவர் 2026 ஐபிஎல்க்கு அப்புறம் தான் பொறுப்பெடுக்கிறதா சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு கோஇன்சிடென்டான விஷயம் என்னன்னா, ஆர்சிபி அந்த ஆர்ஆர் டீம் ரெண்டும் ஒரே நாளில் சேல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சில டீம்ஸ் அவங்களோட இன்ஜூரியான பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு சில பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஐபிஎல் சீசனில் ஒரு சில பிளேயர்ஸ் பர்சனல் ரீசனுக்காண்டி மிஸ் பண்ண போகிறதா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை பார்த்தலாம். ஃபஸ்ட் சிஎஸ்கே நேத்தன் எலிஸ் ரூல்ட் அவுட் ஆகிருந்தார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்பென்சர் ஜான்சனாக சைன் பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க ஸ்பென்சர் ஜான்சன் பக்கம் போயிருக்காங்க. ஓட்னில் பேட்மேனை சைன் பண்ண போகிறதா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அவங்க ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான ஸ்பென்சர் ஜான்சன் பக்கம் போயிருக்காங்க. இது நல்ல பிக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல அவங்களோட ஆல்ரவுண்டரான சாம் கரன் ரோல் அவுட் ஆயிருந்தாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஸ்ரீலங்கா கேப்டனான தசுன் சனகாவை சைன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு இது ஒரு நல்ல பிக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரு பவுலிங்கும் போட முடியும், ஃபினிஷிங்கும் பண்ண முடியும் அவரால். ஸோ இது ஒரு குட் பிக். நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச் டீமோட ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டரான ஜாக் எட்வர்ட்ஸ் ரூல் அவுட் ஆயிருந்தாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இங்கிலாந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான டேவிட் பைனை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்த பிபிஎல் லீக்ல நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கேகேஆர் டீம். கேகேஆர் முஸ்தபிசுர் ரஹ்மான் பர்சனல் ரீசன் கண்டி விளாட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ரீப்ளேஸ்மெண்ட்டா வேர்ல்ட் கப்ல சூப்பராக பண்ண ஜிம்பாவே ஃபாஸ்ட் பவுலரான பிளஸிங் முஸ்தரபானியா சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சம்மப்புக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹர்ஷித் ராணா ரூல் அவுட் ஆயிருந்தாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நவதீப் சைனியை கேகேஆர் டீம் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆகாஷ் தீப் ரூல் அவுட் ஆயிருந்தாரு கேகேஆர்ல. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா மகாராஷ்டிரா ஃபாஸ்ட் பவுலரான சுரப் ஜூபேவை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சைன் பண்ணியிருக்காங்க. பத்திரானாவோட அப்டேட். பத்திரானா என்ஓசி இன்னும் வாங்கல. அவர் வாங்கினதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிங்கு சிங்கை வைஸ் கேப்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கேகேஆர். இன்ஜுரியால ரொம்ப அஃபெக்ட் ஆன டீம்னு பார்த்தா நான் கேகேஆர் டீமை சொல்லுவேன். நீங்கள் எந்த டீமை சொல்லுவீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்ஜுரி அப்டேட். ஆர்சிபி டீமோட ஜார்ஜ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் 2 games தான் மிஸ் பண்ண போகிறதா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி அவர் கம்பேக் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்தோம்னா ஒரு சில ஸ்ப்ரெட்டான ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபியூ கேம்ஸை மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்ட்டுன்னு. பட் அது உண்மை கிடையாது. நேற்று அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பும்ரா என்ஓசி கிளியர் பண்ணிட்டாரு பிசிசிஐ கிட்ட இருந்து. அவர் ஃபர்ஸ்ட் கேமே அவைலபிளாக இருப்பார் மும்பை இந்தியன்ஸ்காண்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில பிளேயர்ஸ் ஐபிஎல் 2026 மிஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டீமில் யாஸ் தயால் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபியோட டேரக்டரான மோபோவர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. யாஸ் தயால் ஐபிஎல் 2026 ஆட போகிறது இல்லைன்னு. பட் அவர் இன்னும் கான்ட்ராக்டில் தான் இருக்காருன்னு அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டெல்லி சைடு வந்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸில் டெல்லிக்கும் இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கும் அப்படி என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் 2024 சீசனில் ஹாரி ப்ரூக் எடுத்தாங்க. அவரும் வித்ரா பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ பென் டக்கெட்டும் வித்ரா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 3 year பேனாக இருக்கதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு யார் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்ற கேள்விக்கு அவங்க கேப்டன் அக்ஷர் பட்டேல் பதில் சொல்லிட்டாரு. கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண போகிறாரா இந்த சீசன். அவர் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாருன்னு. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா ஐபிஎல் 2026 சீசன் நேற்று ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆல் 10 டீமோட கேப்டனையும் கூப்பிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஆல் 10 டீமும் இந்தியன் கேப்டன்ஸோட வந்திருக்காங்க. ஆர்சிபிக்கு ரஜத் பத்தியார், மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியா, எஸ்ஆர்ஹெச்க்கு இசான் கிசான், பேட் கமிஸ் அவர் கண்டினியூ பண்ணுறா சொல்லியிருக்காரு. பட் அவர் தான் இப்போ ஸ்டாண்ட் பை கேப்டன் இசான் கிசான். கேகேஆருக்கு ரகானே, எல்எஸ்ஜிக்கு ரிஷப் பண்ட், பஞ்சாபுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், சிஎஸ்கேக்கு ருத்துராஜ் கெய்க்வாட், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அக்ஷர் பட்டேல், குஜராத்துக்கு சுப்மன் கில், ஃபைனலாக ராஜஸ்தானுக்கு ரேயான் பராக் கேப்டன் பண்ண போகிறாரு இந்த வருஷம். ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.